எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு என்னடா அந்த பொண்ணு இந்த நேரத்தில் இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் என்னால் வீடியோ போட முடியும். அதனால் அடுத்தது வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை நான் டக்குன்னு வீடியோவாக எடுத்து போட்டுருவேன். எனக்கு என்ன தோணுதுன்னு வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸில் நமக்கு லாஸ்ட்டு இப்போது எல்லா எலெக்ஷன்ஸ் நமக்கு ஸ்டாலின் இருக்கும்போது நமக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தாரு இல்லைங்களா? அப்போது நான் நிறைய டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சத்தன வேலையெல்லாம் நிறைய பார்ப்பேன். பஸ்ஸில் போவோம். நாங்கள் வந்து சரி ஓகே இதில் போனால் ஃப்ரீயாக தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் நான் போயிருக்கேன். திட்டக்குடி டு விருத்தாச்சலம் போயிருக்கேன். அப்போ வந்துட்டு அந்த கண்டக்டர் என்னவோ வந்துட்டு அவர் வீட்டு காரில் நம்ம ஃப்ரீயாக வர மாதிரியே ஒரு லுக் ஓடுவார். எதுக்கு இது வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்னவோ அவங்க வீட்டில் ஓஸில் வந்து சாப்பிட வந்த மாதிரியே ஒரு லுக் விடுவார். நீ என்ன உங்கள் அப்பா வீட்டு காசுலையாக கொடுக்குறேங்கிற மாதிரி நானும் திமுறாக தான் பார்ப்பேன். என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். அப்படி தான் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா யாரும் ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல. ஈவன் பஸ்ஸில் போகிறது கூட நம்ம வரி பணத்தில் தான் நம்ம போகிறோம். யாரும் ஃப்ரீயாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பெரிய இந்த நம்மளையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த டிரைவர்ஸ்லாம். விஜயண்ணா உங்களுக்காக தான் உங்கள்கிட்ட எப்படியாச்சும் போய் சேர்ந்துடணும், எப்படியாச்சும் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக தான் சில வீடியோஸ்லாம் போடுறேன். அது பார்க்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த பெரியவங்களெலாம் நம்ம மதிக்கிறதே கிடையாது. இதுவே வெளிநாட்டிலலாம் பாருங்கள், அவங்க பஸ்ஸில் ஏறினாங்கன்னா அவங்கள வந்துட்டு இறக்கி விடுற வரையும் டிரைவர், அங்கே கண்டக்டர்லாம் கிடையாது. வெளிநாட்டிலலாம் டிரைவர் மட்டும்தான். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த பஸ்ஸை அந்த ஸ்டாப்பிங்கில் நிறுத்திட்டு அங்கே வந்துட்டு அந்த பஸ்லேருந்து இப்படி ஒரு அந்த ரோட்டுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் ஒரு பாலம் மாதிரி அந்த பஸ்லேயே ஒரு இது போகும். இந்த நடக்க முடியாதவங்க அந்த வீல் சேரில் போவாங்கள்ல, அவங்க போகிறதுக்காகவே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் அந்த டிரைவர் தான் விடுவார். அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க வயசானவங்களுக்கு. அவங்களுக்கு முதியோர் திட்டத்திலேருந்து நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவாங்க பசங்க. அங்கே படிக்கிற பசங்கள்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லன்ச், நைட்டு டின்னர், இதெல்லாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணாம். அட்லீஸ்ட் இந்த வயசானவங்க அந்த பஸ்ஸில் போவாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க சொல்லுங்கள். அந்த டிரைவர் கண்டக்டரை கொஞ்சம் டீசெண்டாக பேச சொல்லுங்கள். அது போதும் நம்ம நாட்டுக்கு. நன்றி.